தமிழனுக்கு எழுமை மறுமை கிடையாது. அதனால்தான் வள்ளுவன் எழுமையையும் மறுமையையும் பற்றி சுட்டி காட்டியதில்லை என்பதை நாம் பெருமையாக இன்றும் குறிப்பிடுகின்றோம். தமிழனுக்கு மறுமை என்பது அவனுடைய புகழ் உடம்பை நினைத்து அவர் வாழ்ந்த காலத்திலே செய்த பணிகளை நினைவுகளை போற்றுவதுதான். அந்த வகையிலே தான் பிறந்த பொழுது அழுத்தப்பட்ட சமுதாயத்தின் விடிவெள்ளியாக திகழ்ந்த முத்தமிழறிஞர், அதற்கு பின்பாக ஒளி தருகின்ற உதய சூரியனாய் தமிழ்நாட்டை இந்தியாவின் வரைபடத்தில் எழுத்து, சொல், எண்ணம், செயல் எனும் நெம்புகோல்களால் உயர்த்திய சூரியனாக, தகத்தகாக சூரியனாக வலம் வந்த முத்தமிழறிஞர், நிறைவடைந்த பொழுதில் கூட கலங்கரை விளக்கமாக இன்று வரை நமக்கு வழிகாட்டுகின்ற கலைஞர் என்று அவர்தம் ஆளுமையின் அனைத்து அலகுகளிலும் இங்கு நம்முடைய பகிர வந்திருக்கின்றார்கள் சீர்பெருமக்கள் அனைவரும். கலைஞர் ஒரு போராளி, சொல்ல தேவையில்லை. சமீபத்திலே நாம் சந்தித்திருக்கின்ற மீண்டு வருகின்ற ஒரு தோல்வியை போல கழகம் ஒரு தோல்வியை சந்தித்த காலகட்டம் அது. ஒரு பத்திரிகையாளர் தலைவர் கலைஞரிடம் கேட்கின்றார், எத்தனை தோல்விகள் வந்தாலும் துவண்டு விடாமல் சோர்வடையாமல் எப்படி இப்படி பணியாற்றுகின்றீர்கள், இதற்கான ஒரு அடிப்படை என்ன என்று. சற்றும் தாமதிக்காமல் கலைஞர் பதில் சொல்கின்றார், மகாபாரதத்திலே அர்ஜுனனுடைய பவர் வில்லிலே இருக்கிறது என்பார்கள், என்னுடையதும் வில் பவர் தான் என்று பதில் அளிக்கின்றார். எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தோல்வியிலே துவண்டு விழமாட்டான், பீனிக்ஸ் பறவையை போல உயிர்த்து எழுவான் என்பதற்கு பேரறிஞர் அண்ணாவினுடைய அந்த மேற்கோள்களை பல தடவை சொல்லி இருக்கின்றார். ஒரு முறை இப்படித்தான் பேரறிஞர் அண்ணா தோற்று போகின்றார். உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் அந்த தேர்தலிலே சட்டமன்றத்திற்கு செல்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஜெருசலம் நடந்த அந்த ஜெருசலத்திலே நடந்த யுத்தத்தின் பொழுது கிறிஸ்துவர்கள் அந்த போரிலே வெற்றி பெற்ற பின்பாக கிறிஸ்துவர்கள் அத்தனை பேரும் அந்த நகரத்திற்குள் நுழையலாம், ஆனால் ரிச்சர்ட் மன்னன் மட்டும் அந்த நகரத்திற்குள் நுழையக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. ரிச்சர்ட் மன்னன் சொன்னான், அதனால் பரவாயில்லை, நான் நுழைய முடியாவிட்டால் என்ன, என்னுடைய படைக்கலன்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் அங்கே நுழைகிறார்கள் என்று சொன்னார். அதை போலத்தான் வரலாற்றின் அத்தனையிலும் நமக்கான வழிகாட்டிகள் விட்டு சென்றிருக்கின்ற பாடம் இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக ஒரு போராளியாக திகழ்ந்த தலைவர் கலைஞரை, ஒரு சுயமரியாதைக்காரராக திகழ்ந்த தலைவரை உங்களை நீங்கள் எப்படி வர்ணித்துக் கொள்வீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. சொல்கின்றார், மானம் மிகுந்த சுயமரியாதைக்காரன் என்று. பிராவ்தா என்கின்ற ரஷ்ய பத்திரிகை உங்களுடைய கட்சியினுடைய செல் நெறி என்ன, கொள்கை என்ன என்று கேட்கிறது. கொள்கை இல்லாத, கொள்கை என்பதை பெயரிலே கொள்ளாத கட்சிகள் தான் ஆட்சிக்கு வந்து அமர்ந்திருக்கின்றன. கொள்கை என்ன என்று கேட்பதற்கு அழகாக சொல்லுகின்றார் அவர். சமுதாயத்திலே சமத்துவம், சுயமரியாதை, பொருளாதாரத்திலே சமதர்மம், அரசியலிலே ஜனநாயகம், இதுதான் என்னுடைய கட்சியின் செல்நெறி என்று இன்றைக்கும் அதனை எடுத்து தூக்கி பிடிக்கின்ற ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தளபதி அவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போலத்தான் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கின்றார், குமுதம் பத்திரிகை உங்களையும் ஐயா வீரமணியையும் குறிப்பிட்டு அவர்கள் இருவரும் ஆத்திகர்களாகி நெடுங்காலமாகிவிட்டதே என்று கிண்டல் அடித்திருக்கின்றதே, அதற்கு பதில் என்ன என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார். தலைவர் கலைஞர் பதில் சொல்கின்றார், குமுதம் இரவிலே மலர்வது, இரவிலே அதற்கு கருப்பு சட்டை கண்ணில் தெரியாது என்கின்றார். எவ்வளவு எல்லா காலத்திற்கும் பொருத்தமான பதில்கள். இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிற இந்த துரோகத்திற்கு இன்றைக்கு மேகதாது அணை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நம் தமிழ்நாட்டின் அரணாக இருக்கின்ற நம்முடைய மேனாள் முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆகவே மேகதாது அணை கட்டப்படும் என்றெல்லாம் பேசப்படுகின்ற காலகட்டத்தில் இதே போன்ற ஒரு சூழலிலே ஒரு தொண்டர் நம்முடைய தலைவர் கலைஞரிடம் கேட்கின்றார், இந்த தேசிய நீரோட்டம் தேசிய நீரோட்டங்கிறாங்கல்ல ஐயா, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்கிறார். தேசிய நீரோட்டம் என்றால் வாய்கிளிய காது வரை வாய்கிளிய பேசிவிட்டு காவிரிக்காக ஒரு நீர் சொட்டு தண்ணி கூட தரமாட்டோம் என்று சொல்வதுதான் தேசிய நீரோட்டம் என்று சொல்கின்றார். அடுக்கிக் கொண்டே போகலாம். காலச்சிற்பி இன்று வரை நமக்கு ஒரு உத்வேகமான சுழல் நெருப்பாக நம்மையெல்லாம் அழைத்து செல்லுகின்ற கலங்கரை விளக்கமாக திகழ்கின்ற அவர்தம் வழியிலே ஒரு காலத்திலும் திமுக சோர்வடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பீனிக்ஸ் பறவை.
அது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களிடம், இளைஞர்களிடம், யுவதிகளிடம் ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக புலிப்பாய்ச்சலோடு அவர்களை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற இயக்கம் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கூர்வோம். அந்த வகையிலே இந்த மாலை நம்முடைய முத்தமிழ் அறிஞருக்கு, அவர் தம் புகழ் உடம்பிற்கு நாம் மரியாதை சேர்க்கின்ற மாலை. நன்றி, வணக்கம்.